இது நல்லா மூழ்கிற அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கணுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு இருக்க தண்ணி எடுத்து அதில் ஊற்றணும். ஃபைபர் பாத்திரங்களை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை லெமன் அப்படியே பிழிஞ்சு விடணும். பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இதில் இப்போ நம்ம சேர்க்க போகிறது இந்த ஈஎன்ஓ சேர்க்க போகிறோம். இது பாருங்கள், இது நீங்கள் சேர்க்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ரொம்ப எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த சுடுதண்ணியோடு நம்ம சேரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறைய நமக்கு அந்த கேஸ் ரிலீஸ் ஆகும். அதனால் நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்க்கணும். இப்போ ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஓரமாக அப்படியே வைக்க போகிறோம். ஒரு 8 மணி நேரங்க. 8 மணி நேரம் இது அப்படியே இருக்கணும், டிஸ்டர்பே ஆகாமல். அதனால் நைட்டே நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணணும். இப்போ வெறும் நம்ம லெமனும் ஈஎன்ஓ போட்டு ஒரு பக்கம் வச்சுட்டோம். இன்னொரு பவுலில் அதே மாதிரி இன்னொரு பர்னர் எடுத்துக்கிட்டு அதுவும் முழுகிற அளவுக்கு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கணும். ஒவ்வொரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றும் போது நல்லா கொதிக்கிற தண்ணி தாங்க ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதே போல்